ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவே. இன்றைக்கி நிலக்கடலையும் எள்ளு வச்சு உருண்டை செஞ்சுருக்குறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு எள்ளு எடுத்துருக்குறேங்க. இது கழுவி காய வச்சு இதை வறுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சாச்சுங்க. காஞ்சிருச்சு. இது கொட்டி வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வாசனை வர வரையிலும் வறுக்குங்க. பாருங்கள், எள்ளு நல்லா பொரியுதுங்க. நல்லா பொரிஞ்சு வாசனை வருது. எடுத்து கொட்டிக்கலாம். நிலக்கடலை ஒரு கப் எடுத்துருக்குங்க. அது போட்டு வறுத்துக்கலாம். நிலக்கடலையும் வறுபட்டுச்சுங்க. கொட்டி ஆற வச்சு தோல் எடுத்துக்கலாம். முந்திரியும் பாதாம் வறுத்துக்கலாம். முந்திரியும் பாதாம் வறுபட்டுருச்சுங்க. எடுத்து கொட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் அரைச்சிக்கலாங்க. நிலக்கடலை தோல் எடுத்தாச்சுங்க. இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாம் அரைச்சாச்சுங்க. பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நிலக்கடலையும் போட்டுக்கலாங்க பாத்திரத்தில். முந்திரியும் பாதாமும் அரைச்சிக்கலாங்க. அரைச்ச பாதாம் முந்திரி கொட்டிக்கலாம். இதில் ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்துருக்குறேங்க. இது போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாங்க. வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சுங்க. அதை எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. இதெல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். கல் தூசு இருக்குங்க. வடிகட்டிக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கலாங்க. எள்ளு நிலக்கடலையும் வச்சு உருண்டை பிடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.